ஏழுமலையான் நான்காம் பகுதி. ஆம், பகவானின் மார்பில் எட்டி உதைத்தார் பிருகுமுனிவர். மகாலட்சுமி எங்கிருக்கிறார்? பெருமாளின் திருமார்பில்தானே இருக்கிறார். தந்தையை மிதித்தது கூட மன்னிக்க தகுந்த குற்றம். இங்கே தாயார் மிதிபட்டிருக்கிறாள். அவளை மிதித்தது கொடிய பாவம். தாயை அவமதிப்பவனுக்கு நிச்சயம் தண்டனை உண்டு. இங்கோ அவளை மிதிக்கவே செய்திருக்கிறார் பிருகுமுனிவர். அவருக்கு கண் போய்விட்டது. ஐயையோ, அப்படியானால் எல்லோருமே கோபக்கார தெய்வங்கள் தானே. கண்ணை பறித்து கொண்டாரே பெருமாள் என்று எண்ணி விடாதீர்கள். பெருமாள் முகத்தில் உள்ள கண்ணை பறிக்கவில்லை. பிருகுமுனிவருக்கு பாதங்களில் கண்கள் உண்டு. அது ஞானக்கண். அதன் மூலம் எதிர்காலத்தில் பிறருக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை அவர் கணித்து சொல்லிவிடுவார். இதனால் எல்லோர் ஜாதகமும் தன் கையில் என்ற மமதைதான் பிருகுமுனிவரின் இந்த ஆர்ப்பாட்டங்களுக்கெல்லாம் காரணம். ஆனால் எல்லோர் எதிர்காலத்தையும் தெரிந்து வைத்திருந்த அவர் தன்னை பற்றி தெரிந்து கொள்ளாமல் விட்டதும் தான் இப்போது இந்த அவலத்திற்கு காரணம். ஞானக்கண் இருப்பதால் தானே பிருகுமுனிவர் ஆட்டம் போடுகிறார். பெற்ற தாய்க்கு சமமான உலகத்திற்கே படியளக்கிற மகாலட்சுமி தாயாரை எட்டி உதைத்தாரே. இவருக்கு எதற்கு ஞானக்கண்? மற்றவர்கள் சொன்னார்களே என்பதற்காக தெய்வங்களை இவர் சோதித்ததற்கு பதிலாக அவர்களில் எல்லோரையும் இறைஞ்சி யார் முதலில் வருகிறாரோ அவருக்கு யாக பலனை கொடுப்போம் என்று முடிவெடுத்திருந்தால் இவர் ஞானி. பதிலுக்கு ஆணவத்தால் அறிவிழந்த இவருக்கு இதுவே தக்க தண்டனை என கருதி பெருமாள் பிருகுமுனிவரின் பாதத்தில் உள்ள கண்ணை அவர் அறியாமலேயே பறித்து விட்டார். ஆனால் ஏதும் அறியாதவர் போல் சயனத்தில் இருந்தபடியே, முனிவரே, மன்னிக்க வேண்டும். தாங்கள் இங்கு வந்ததை நான் கவனிக்கவில்லை. ஐயோ, தங்கள் திருப்பாதங்கள் என்னை மிதித்த போது என் மீதுள்ள ஆபரணங்களால் தங்கள் பாதங்களில் காயமேதும் ஏற்பட்டதா? அமருங்கள், அமருங்கள். எனது மஞ்சத்தில் அமரும் தகுதி தங்களுக்கு உண்டு. தாங்கள் வந்த விவரம் பற்றி தெளிவாக கூறுங்கள். ஆவண செய்கிறேன் என்று ஆறுதல் மொழி கூறினார் பெருமாள். பிருகுமுனிவருக்கே என்னவோ போல் ஆகிவிட்டது. ஆகா, இவரல்லவோ பொறுமையின் திலகம். இவரை எட்டி உதைத்து விட்டோமே. பதிலுக்கு இவருக்கு யாக பலனை வாங்க வரும்படி யாசித்திருக்கலாமே என நினைத்த போது கண்ணை பிடுங்கிய இடத்தில் வலிக்க ஆரம்பித்தது. அவர் அம்மா, அப்பா என கதறினார். அதே நேரம் இறைவனை மிதித்ததற்காக தனக்கு இந்த தண்டனையும் தேவை தான் என்றபடியே லக்ஷ்மி நரசிம்மரை துதிக்க ஆரம்பித்தார். மனிதனுக்கு ஒரு கஷ்டம் வந்துவிட்டால் உடனே லக்ஷ்மி நரசிம்மரை பிடித்து கொள்ள வேண்டும். அவரை நினைத்து லக்ஷ்மி நரசிம்மம் சரணம் பிரபத்தியே என்று கூறினால் கஷ்டம் பறந்தோடிவிடும். தன் பக்தன் பிரகலாதனுக்கு ஒரு கஷ்டம் என்றவுடன் எங்கும் பரவி நின்ற அவர் அவன் குறிப்பிட்ட தூணிலிருந்து வெளிப்பட்டு பாதுகாத்தவர். அப்படிப்பட்ட கருணாமூர்த்தி தன் கண் எதிரில் சயனித்திருக்க லக்ஷ்மி நாராயணரான அவரை லக்ஷ்மி நரசிம்மராக கருதிய பிருகுமுனிவர், லக்ஷ்மி நரசிம்மா, அறியாமல் செய்த தவறுக்கு என்னை மன்னிக்க வேண்டும் என்றார். ஸ்ரீ மகாவிஷ்ணு அவரிடம் சமாதானமாக, கவலை வேண்டாம் முனிவரே, பக்தனின் பாதம் பட நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். தங்கள் பிரச்சனையை கூறுங்கள் என்றார். பிருகுமுனிவரும் யாக பலனை பெற பூலோகம் வரவேண்டும் என்று கூற, அவ்வாறே ஆகட்டும் என பெருமாள் அருள் பாலித்தார். பிருகுமுனிவர் புறப்பட்டார். தேவி மகாலட்சுமிக்கோ கடும் கோபம். இங்கே என்ன நடக்கிறது? இந்த முனிவர் என்னை எட்டி உதைக்கிறார். தாங்கள் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறீர்களே. முனிவரின் கண்ணை பறித்தது லக்ஷ்மி தேவிக்கு தெரியாது. இவரை இதற்குள் அழித்திருக்க வேண்டாமா? நம்பி வந்த மனைவியை காப்பாற்றுவது கணவரின் கடமை. இந்த தர்மத்தை கடைபிடிக்காத உங்களுடன் வாழ எனக்கு விருப்பமில்லை. நான் பூலோகம் செல்கிறேன். என்னை அங்கு வந்து பாருங்கள் என்று கூறிவிட்டு சயனத்தில் இருந்து எழுந்து வேகமாக நடந்தாள் லக்ஷ்மி தாயார். பகவான் அவளை சமாதானம் செய்தார். லக்ஷ்மி தேவி, பொறுமைக்கு இலக்கணமான பெண்களுக்கு கோபம் வரக்கூடாது. பிருகுமுனிவர் யார்? நம் பக்தன். பக்தர்கள் நமது குழந்தைகள். பல குழந்தைகளை பூமிக்கு அனுப்பினோம். சிலர் நம்மை வணங்குகிறார்கள், சிலர் தூஷிக்கிறார்கள். நம்மை தூஷிக்கிற குழந்தைகளுக்கு தான் நாம் ஏராளமான செல்வத்தை கொடுக்கிறோம். அவர்களையும் கருணையுடன் பார்க்கிறோம். காரணம் என்ன? அவன் தூஷணையை கைவிட்டு நற்கதிக்கு திரும்ப வேண்டுமே என்பதற்காகத்தான்.
பிருகு முனிவன் ஒரு சோதனைக்காகவே இங்கு வந்தான். அந்த சோதனையில் வெற்றி பெற நான் அவனுக்கு உதவினேன். நீயும் அவனை ஆசிர்வதிக்காமல் விட்டு விட்டாயே என்றார் ஸ்ரீ மகாவிஷ்ணு. லக்ஷ்மி தேவி அவரிடம், தாங்கள் கூறும் சமாதானத்தை ஏற்க முடியாது. கணவரிடம் என்று பாதுகாப்பு கிடைக்கவில்லை என ஒரு பெண் உணர்கிறாளோ அதன் பின் அவரை நம்பி பயனில்லை. நான் தங்களை விட்டு பிரிகிறேன். மேலும் தாம் சந்தர்ப்பவாதி. எந்த விஷயமாக இருந்தாலும் சமாதானம் கூறி மாயம் செய்து தப்பித்து விடுகிறீர்கள். என்னை அவமதித்த பிருகு முனிவரை தண்டித்தே தீருவேன் என கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு விட்டாள் தேவி. பூலோகத்தில் உள்ள ஒரு புண்ணிய தலத்திற்கு வந்தாள். ஊரின் பெயரிலேயே பேரழகு. ஆம், அவ்வூரின் பெயரிலேயே ஜீவ காருண்யம் இருந்தது. அதுதான் கொல்லாபுரம். 4ஆம் பகுதி நிறைவடைந்தது.